ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் பேட்டரி யூஸ் பண்ணியிருப்போம். அது 3 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லை 12 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லை 24 வோல்ட்டாக கூட இருக்கலாம். நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அதோட சார்ஜ் குறையும் போது நம்ம அதை சார்ஜிங் பண்ணுவோம். அது சார்ஜிங் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அடுத்து அதை ஆஃப் பண்ணலன்னா அது ஓவர் சார்ஜிங் ஆகி பேட்ரி வேஸ்ட்டாக போயிடும். அப்படி இல்லைனா பேட்ரி வந்து பிளாஸ்ட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேட்ரிஸ் ஓவர் சார்ஜிங் ஆகாமல் இருக்க நம்ம ஆட்டோ கட் ஆஃப் சார்ஜிங் சர்க்யூட் மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த சர்க்யூட் மேக் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் ரிலே எடுத்திருக்கேன். நான் 3.7 வோல்ட் பேட்டரிக்கு தான் ஆட்டோ கட் ஆஃப் செய்ய போகிறேன். அதனால் 5 வோல்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் 12 வோல்ட் பேட்டரினா 12 வோல்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ரெட் அண்ட் க்ரீனில் ஒரு எல்இடி, அப்புறம் 103 ரீசெட் எடுத்துக்கலாம். அப்புறம் 1K ரெசிஸ்டர் ஒன்று, 33K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சி டைப் ஃபீமேல் போர்ட் ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் பி டைப் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சால்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி கிளிப்பில் ரிலேவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 எல்இடியோட நெகட்டிவ் ஒன்றா சால்டர் பண்ணி எடுத்து ரிலேவோட NONC பின்னில் சால்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் 33K ரெசிஸ்டர் எடுத்து ரிலேவோட இன்புட் பின், அதாவது சென்டர் பின்னில் சால்டர் பண்ணி எடுத்துருக்கேன். 33K ரெசிஸ்டரோட ஓரளவுக்கு அந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இதில் டிரான்சிஸ்டரோட ஒரு பின்னை சால்டர் பண்ணணும். டிரான்சிஸ்டரில் கலெக்டர், பேஸ், எமிட்டர்னு 3 பின் இருக்கும். ஃபஸ்ட்டு பின்னு கலெக்டரை வந்து நம்ம ரிலேவோட பவர் சப்ளை பின்னில் சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1K ரெசிஸ்டர் எடுத்து நம்ம எல்இடியோட 2 நெகட்டிவ் ஒன்றா சால்டர் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல சால்டர் பண்ணிக்கலாம். 1K ரெசிஸ்டரையும் நம்ம இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம். இதோட ஒரு டெர்மினலை நம்ம டிரான்சிஸ்டரோட எமிட்டர் பின்னில் சால்டர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். அந்த எல்இடியில் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இடையில ஒரு டபுள் சைட் டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 103 ப்ரீசெட் எடுத்துக்கோங்க. அதுதான் பெர்ஃபெக்டாக இருக்கும். என்கிட்ட 104 தான் இருந்துச்சு. நான் அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு மேக் பண்ணி காட்டுறேன். அதே மாடலில் நீங்கள் 103 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ அதை வந்து பேஸ் பின்னில் சால்டர் பண்ணிட்டேன். டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னு 33K ரெசிஸ்டரோட ஓரளவுக்கு நம்ம வேரியபிள் ரெசிஸ்டரில் ஃபஸ்ட்டு பின்னில் சால்டர் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு கம்பி எடுத்திருக்கேன். இதை நம்ம 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம் டிரான்சிஸ்டரோட எமிட்டர் பின்னில். அந்த பின்னில் சால்டர் பண்ணிட்டு அப்புறம் அதோட இன்னொரு எண்டை வேரியபிள் ரெசிஸ்டரோட இன்னொரு பின்னில் சால்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு சின்னதாக ஒரு கம்பி எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ரிலேவோட பவர் சப்ளை பின்னையும் 33K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்க சென்டர் பின்னையும் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் சி டைப் கேபிளோட ஃபீமேல் போர்ட் எடுத்திருக்கேன். இதோட பாசிட்டிவை நம்ம 33K ரெசிஸ்டர் சால்டர் பண்ணியிருப்போம். அந்த பின்னில் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதோட நெகட்டிவை நம்ம வந்து நார்மலாக 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ சார்ஜிங் அவுட்புட் சப்ளைக்கு 2 ஒயர் எடுத்திருக்கேன். பிளாக் அண்ட் எல்லோ ஒயரு. இதில் எல்லோ வந்து பாசிட்டிவ், அதை வந்து ரெட் கலர் எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலில் சால்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக் கலர் ஒயர் வந்து நெகட்டிவ். அது வந்து நெகட்டிவ் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது வந்து 1K ரெசிஸ்டரோட ஓரளவுக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த சி டைப் கேபிளோட மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்க இடத்துல சால்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 வோல்ட் சார்ஜிங் கேபிளை யூஸ் பண்ணி நான் இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். சி டைப் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து க்ரீன் கலர் ரெடி எடுது. இப்போ ட்ரிம் போட்டை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ரெட் கலராக மாற்றிக்கலாம். பேட்டரி சார்ஜிங் ஆகும்போது ரெட் கலர் எல்இடி இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கட் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மினிமம் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.